விஜய் முதல்வராக பதவியேற்பு. கோவை சுண்டக்காமுத்தூரில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தாவேகாவினர் உற்சாக கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 89வது வார்டு சுண்டக்காமுத்தூர் பகுதியில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ராஜ்குமார், KPR சதீஷ் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி 89வது வார்டு செயலாளர் சதீஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி, மகளிரணி, தொண்டரணி உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் கட்சி கொடிகளை ஏந்தியபடி விஜய் வாழ்க, மக்கள் முதல்வர் விஜய் என முழக்கங்களை எழுப்பி உற்சாகமாக கொண்டாடினர். அப்பகுதி முழுவதும் பட்டாசு சத்தம் முழங்கியதுடன் தாவேகா தொண்டர்கள் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கட்சியினர், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் நல்லாட்சியை முதல்வர் ஜோசப் விஜய் வழங்குவார் என்று நம்பிக்கையை உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் தாவேகா இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவது உற்சாகத்தை அளிப்பதாகவும் கூறினர். சுண்டக்காமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டம் அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் திரளான தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி புறநகருக்கு உட்பட்ட 89வது வார்டு சார்பாக மிகப்பெரிய அளவிலான தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இருக்கிறது. அதற்கு அயராது பாடுபட்ட 89வது வார்டு செயலாளர் சதீஷ் கண்ணன் அவர்களுக்கும், மகளிரணியைச் சேர்ந்த அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் கழக இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு உழைப்புக்கு காரணமாக இருந்தது இவங்க எல்லாரும் தான். கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சிரமத்தை தாண்டி இன்று உலக அளவில் தலைவன் என்ற பெயரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியையும் ஆனந்த கண்ணீரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 மாத காலத்திற்கு 200 யூனிட் இலவசமாக 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தளபதியோட ஆச்சரியம். நம்ம ஒன்று சொன்னால் அந்த முதல் கையெழுத்தை என்னைக்கு வாக்குறுதியாக கொடுத்தாரோ அதை கொடுத்துருக்காரு. மெயினாக இங்கே இருக்கிற மகளிர் அணிக்கு பெண்களுக்கு சிங்க பெண்கள்ங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, நிலைநாட்டியிருக்காரு. ஜெயிக்கிறதுக்கான என்ன வழியோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. இதை தாண்டி வருங்காலத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு அழகாக ஒருத்தர் திமுகவை சேர்ந்த எக்ஸ்தலத்தில் அழகாக ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார். அவர் பெரிய ஆள் தான், எதிர்கட்சியை சேர்ந்தவர் தான். அவரை நான் பேரிட்டு நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்லியிருந்தார் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னது அப்படி சொல்லலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நாங்கள் இன்னொன்னையும் குறிப்பிட்டிருக்கோம், 2 மாதம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன திட்டத்தை தரப்போகிறோங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எங்களுக்கு எதிரில் உட்கார்ந்து பேசக்கூடிய திமுகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் மெயினாக அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த 2 கையெழுத்தில் நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுறீங்க. இந்த விமர்சனத்துக்காக தலைவர் அவர்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவருக்கு தெளிவாக தெரியும் யாரை எங்கே உட்கார வைக்கணும், யாரை எப்படி உட்கார வைக்கணுங்கிறது தெரியும். அவர் பின்னால் நின்றவர்கள் யார் என்று தெரியும். அதற்காகத்தான் அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆஹா ஓஹோன்னு ஆடுறதை விட அதையெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க, இனிதான் உங்களுக்கு பொறுப்பு அதிகம்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்பை கண்டிப்பாக 89வது வார்டை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் வழிநடத்துவோம், வழிகாட்டுவோம். எங்கள் பின்னால் இனி வர இருக்கும் இளைஞர்கள் சக்தியை நாங்கள் வரவேற்கிறோம். அதுபோக மகளிரணியையும் வரவேற்கிறோம். நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கான தேவையை பூர்த்தி அடைவது இன்னும் 5 ஆண்டு காலம் உள்ளது. சிறு அவகாசம் தலைவர் அவர்கள் கேட்டுள்ளார். அந்த சிறு அவகாசத்தை மக்களாகிய நாம் அனைவரும் தர வேண்டும்.
தள்ளிங்க